நான் ஒரு பிளானை போட்டு திருப்பதி ஏழுமலையான்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க பழனியிலேருந்து. காலையில் ஏறியராக கிளம்புனதுனால மதியம் 1:30க்குள்ள ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்மாதேவி தாயாரை பார்த்துட்டு அடுத்து நேராக வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டோம். ஏன்னா அங்கே தான் டிக்கெட் கிடைக்கும். டிக்கெட்டும் ரொம்ப ஈஸியாக கிடச்சிச்சு ஒரு 1 ஹவரில். அடுத்த நாள் 2 மணிக்கு தான் மதியங்கிறதுனால காரை சேஃப்டியாக பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கேயே நீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்த நாள் ஏர்லியராக 6 மணிக்கெலாம் அங்கே வந்து ஸ்ரீவாரிமெட்டில் ஓப்பன் ஆயிரும். ஸோ அங்கேருந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் ஸ்டார்ட்டு. மொத்தம் வந்து 2400 சில்லற ஸ்டெப்ஸு. 1200 ஸ்டெப்பில் வந்து நமக்கு செக்கிங் வேறு நடக்கும், நடந்தால் வராங்களா இல்லையாங்கிறதுனால. ஸோ 6 ஓப்பன் ஆச்சு. நாங்கள் 6 ரீச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 6:30க்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து படியேற ஆரம்பித்தோம். வழியில் பார்த்திங்கன்னா சிங்கவால் குரங்கெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ் நடக்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்புங்கிற மாதிரி அப்படி லென்த்தாக போகும். அடுத்து போக போக தான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து செங்குத்தாக ஏற ஆரம்பிச்சது. ஒரு 1200 ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் தான் செக்கிங் நடக்கும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸில் கவுண்ட்ஸ் போட்டே இருப்பாங்க. ஸ்டெப்லேயே வந்து எழுதியிருப்பாங்க, பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்க்க பார்க்க நமக்கு ஒரு தெம்பு வரும். கடந்துட்டோன்னு. இந்த மாதிரி 400, 600, 800 அப்படின்னு போட்டிருப்பாங்க. 1200 ஸ்டெப் ரீச் பண்ணோன்னே அங்கே ஒரு தடவை உங்கள் டோக்கனை செக் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அடுத்து அங்கேருந்து மூவ் ஆகும். அங்கேருந்து ஒரு நைஸ் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் ஃபுல்லாக அப்படியே காடு அப்படியே உங்களுக்கு பெரிய வியூஸாக தெரியும். நல்லா இருந்துச்சு. அந்த செக்கிங்க்கு அப்புறம் தான் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் செங்குத்தாக வர ஆரம்பிக்கும். பட் நாங்கள் பசங்களாக போனதுனால ஈஸியாக வந்து போயிட்டோம் மேலே. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரத்தில் நாங்கள் வந்து மேலே ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் டாப்பு. இங்கே ரீச் பண்ணோடனே அந்த மாதிரி ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம கும்பிட்டுட்டு அடுத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல வியூ இருக்கும். ஒரு குளத்தோட வியூஸெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன ஸ்மால் பிரேக் எடுத்துகிட்டு ஜூஸ் சாப்பிட்டு அங்கேருந்து உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா நம்ம நடந்து வர்றவங்களுக்கு தனியான கவுண்டர் கிடச்சிது. அங்கே போய் ரீச் பண்ணோம். அங்கே போய் ரீச் பண்ணி வித்தின் 1 ஹவரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேராக நாங்கள் வந்து ஒரு 11:30க்கு ஒரு கவுண்டருக்குள்ளே போயிட்டோம். 11:30லேருந்து நாங்கள் ஒரு 1:30க்குள்ளே நாங்கள் வந்து சாமி தரிசனத்தை பார்த்துட்டு இடையிலேயே நாங்கள் மொபைல்லாம் வாங்கி லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது. அப்புறம் 1:30க்கு வெளியே வந்தோடனே லட்டு வாங்கினோம். திருக்கல்யாணம் வேறு அங்கே நடந்ததுனால ஸ்பெஷலாக இருந்துச்சு. திருக்கல்யாணத்தையும் பார்த்தோம். அதை வந்து மொபைலில் கேப்சர் பண்ண முடியல. அதோட செட்டப் மட்டும் பார்த்தோம். அழகாக போட்டிருந்தாங்க. அப்படியே வெங்கடாச்சலபதி நேரில் பார்த்த மாதிரி, உள்ளே இருக்க சாமி அப்படியே நேரில் பார்த்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அட்டகாசமான அருமையான தரிசனம். அதனாலே ஸ்பெஷல் லட்டு தாங்க. ஸோ லட்டெல்லாம் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக கிளம்புனோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2:30-3 மணிக்கெலாம் நாங்கள் வந்து பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறி வர வழியில் பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் விசிட் பண்ணிகிட்டே வந்தோம். பஸ்ஸில் வரும்போது ஃபுல் வியூ தெரியும். நமக்கு திருப்பதியோட சிட்டியோட வியூவும் தெரியும், ஜங்கலோட வியூவும் தெரியும். எல்லாம் சிறப்பாக பார்த்துட்டு எங்கள் கார் பார்க்கிங்க்கு ஆல்மோஸ்ட் 4 ரீச் ஆனோம். அங்கேருந்து 5 வண்டி எடுத்தோம். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு நாங்கள் பழனியை ரீச் பண்ணிட்டோம். திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் பிறக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன திருப்பங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.